இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் தீக்க போறேன்? ஒரு வாய் சோத்துக்காக எல்லாம் செண்டு விட்டு இப்ப புலம்பு. என்கிட்ட நல்லா இருந்தவளை பிடிச்சி கொண்டாந்து விட்டு ஓ வகத்தை நெப்பிக்கணுமாக்கு. இந்த பொழப்புக்கு பொது காக்கு சில வித விதமா அள்ளி திங்கலாம்ல. சரி, நீ எத்தனை நாளைக்கு தான் பழசையே நினைச்சு உட்காந்துட்டு இருப்பேன். நான்லாம் காசு போட மாட்டேன்னு என் மகன் அடிச்சு பற்றி விட்டான். நல்லா கேட்டுக்க மகளே, என் தலைக்கெல்லாம் ரொக்கம் எவ்வளோ தெரியுமா? 4000. ஆசானே எப்ப பாரு உன் பெருமையே பேசிட்டு எங்களா தவிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எங்க தலையில 20,000 ரூபா. என்ன பாட்டுனார்? இப்போ அதுவா முக்கியம்? புதுசா வந்த பிள்ளைகிட்ட 4 வார்த்தை ஆறுதல பேசுங்கடா. நீ எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவ. அடிச்சு கிடிச்சு இம்சை பண்ணாம விட்டாங்களே. அந்த உட்காந்து முருகனுக்கு பிராக்கெட் போட்டுக்கிருக்காளே ஒருத்தி, அவெல்லாம் ஒரு தடவை ஓடி போயிட்டா. முதலாளி அடிச்சு இழுத்துட்டு வந்து கொலவிக்கல் எடுத்து தண்டு ஓட்டுல ஒட்டி ஆட்டி ஆயுசு பூரா நடக்க முடியாம குறுக்குடிச்சு போட்டாரு. அதுக்கு தான் பிறக்கையிலே என்ன மாதிரி சவட்டியா பிறக்கணும். நான் அதுல ரொம்ப ராசிக்காரன். யோ, எதை எப்போ பேசுகிற விவஸ்தை கிடையாது. புதுசாக ஒரு கூட்டத்தில் கொண்டு போட்டாங்களே, எப்படி காலம் தள்ள போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நிறைய பழகிடுச்சு. ஒரு வேளை கபருமா பாட்டு படிச்சு சம்பாரிச்சிட்டு இருந்துமே இந்த ஈத்தர்களோட சேர்ந்து பிச்சை எடுக்கிற நிலைமையா நினைச்சு பருத்து படுற ஆளா என்னமா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? யாரோட சேர்ந்து பிச்சை எடுத்தா என்ன? தர்ம தலை காக்குன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில நமக்கு பிச்சை போடுறாங்க. அவங்களுக்கு புண்ணிய தேடி தரது நம்மளுக்கு எல்லாம் பெருமை தானேக்கா. ஒரு வாசகனாலும் திருவாசகம் மகளே, சரியா சொல்லிட்டேன். வீடு வாசல்னு ஒண்ணு இருக்கும்போது இங்க வந்து கிடக்குறியே, உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாத்தையும் மறந்துருப்பா. வீட்டுக்கு வா, உன் தங்கச்சி ஆளா இருக்கா. அண்ணே அண்ணே சும்மா வாயா. என்ன நீ அம்மானு கூப்பிட வேணாம். நானும் உன்னை ஒரு வார்த்தை பேச மாட்டேன். நீ எப்படி வேணாலும் இருந்துக்க. என் பிள்ளை எங்கேயும் போல இந்த தாருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாலே போதையா. வா, ஒரு எட்ட உன் தங்கச்சி வந்து பாரு. உன்னை விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா? அம்மா சொல்றது கேள்றா. 10 மாசம் சுமந்து பத்தினே, அதுக்காகவாத இருக்க காட்டக்கூடாதா? 2 திங்களாய் அடங்கி நின்ற தோமையே, கை 2 கால் 2 கண்ணு 2 ஆனது. உடம்பாவது ஏதடி, உயிராவது ஏதடி. உடம்பால் உயிர் எடுத்த உண்மை நாணி நானடி. தோமன் என்னன்னு தெரியுமாடி? அண்ணன் வரலையாமா? வரமாட்டா. ஏமா? சொல்லுமா. வரமாட்டா. என்னம்மா சொல்ற? உனக்கு தெரியாது, அவன் ஒரு சுயம்புமா. நம்ம கிட்ட வரமாட்டான்.
நீங்க என்ன வேணா சொல்லுங்க. பெத்த அம்மாவை இப்படி அழுக வைக்கிறது பெரிய பாவம். இவ ஒருத்தி யாரை கெடுக்கட்டு போனா நமக்கு என்ன? அதான் நான் ஜாலியா பிச்சை எடுத்து சந்தோஷமா இருக்கணும். ஆமா ஆமா, மற்றவங்க மேல அனுபவப்படுற நிலைமையிலேயே நம்ம இருக்கோம். என்ன ஆசானே கூடவே இருக்கீங்க, நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? என்னது கூடவே இருக்குமா? அவர் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு அசால்ட்டா பேசிக்கிட்டு பெரிய சாமி தெரியும்ல. சாமியா இருந்துக்கிட்டு இது கூட தெரியலையா? இப்போ என்ன பண்ணணுங்கிறா? என்ன அவர்கிட்ட கூப்பிட்டு போங்க, எப்படி பேசி புரிய வைக்கிறேன்னு பாருங்க. என்னடா சொல்ற? பார்த்து கூப்பிட்டு போக்கா. நான் கூட்டு போறது இருக்கட்டும்படி நீ பார்த்து பேசு. இந்த சாமியை பார்த்தாலே என் மேல்கள்லாம் நடுங்குது. என்ன சாமி எங்கனே? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? சடை பிடிச்ச எம்பர சாமியார்னு தெரியும். பிச்சைக்கார பலுக்கு பேச்ச பாரு. இவர் பெரிய அம்பானி. யாரா அது? செல்போன் வச்சிருந்துச்சு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு. டே குய்யா, எனக்கு பார்க்கவே பயந்து வருதுடா. கூட்டு போடி, ரொம்ப தான் பசப்புறவ. இருண்ணே, நீ என்ன ஆளுங்கிற கலவுற? அப்படிதான் உட்காந்துருக்கிறாரு. சாமி சாமி, ராத்திரி பூரா உங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு தூக்கமே வரல சாமி. உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவில்லைனாலும் மனசில் பட்டது நான் சொல்கிறேன் சாமி. என்னடா ஒரு குருடி நமக்கு புத்திமதி சொல்கிறாளேன்னு நினைக்கக்கூடாது. நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், சரியா? தாயை பிரிஞ்சிருக்கிற கஷ்டம் என்னென்ன எனக்கு தெரியும் சாமி. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம். இதில் மாதா தானே ஃபஸ்ட்டில் இருக்காங்க. மாதானா யாரு? அம்மா. அப்போ அம்மா தானே முக்கியம். எத்தனையோ தெய்வங்க இருந்தாலும் தாய் தான் நமக்கெல்லாம் குல தெய்வம். அந்த தெய்வத்துடைய கண்ணில் தண்ணி வரலாமா? வரக்கூடாதுல்ல. அவங்கள அழுக வைக்காதீங்க சாமி. போங்க, போய் உங்கள் அம்மா கிட்ட மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க, சரியா? அண்ணே, லேசாகத்த கிழக்கு மாதிரி இருக்கு, போலாமண்ணே. நீர் அடித்து நீர் வெளுகுமா சாமி? இல்லை கோழி மிச்சு தான் குஞ்சு செத்துருமா? என்ன இருந்தாலும் நம்மளை பெற்றவங்க தான் நமக்கு முதல் சாமி, சரியா? இப்போ நான் உங்கள் மனசு மாறதுக்காக ஒரு பாட்டு பாடுவேனா, அது கேட்டுட்டு போய் நீங்களும் ஒழுக்கமாக இருப்பீங்களா, சரியா? ம் ம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் உடனே வேட்டியா இருந்தா கூட நிக்க கூடாது. உடனே அண்ணே வெண்ணாடி குட்டி வாய் முட்டு வாடி. அந்த ஓடுறான் பாரு பிதுக்குன்னு பையன். அம்மா என்ன உனக்கு நீ இந்த பக்கம் வருவா? போடா எருவட்ட வயல உன் தங்காசுமே வேணாம் மிட்ட பிள்ளடா. அம்மா பார்த்து வடிக்காது கிடக்கும்.